அன்னைக்கு விவசாயிகள் தான் உற்பத்தி செய்ததை தானே கொண்டு போய் விற்றார்கள். அதனால் மக்களுக்கும் மலிவு விலை கிடைச்சிச்சு, விவசாயிகளுக்கும் லாபம் கிடைச்சிச்சு. அதை தயவு செய்து செய்யுங்கள். ஒண்ணு உழைக்கிற இனம், இன்னொன்னு அந்த உழைப்பவனை உறிஞ்சுகிற இனம். ரெண்டு தான் நடக்குது. வேற வர்க்க வேதம் எதுவுமே இல்லை இந்த நாட்டுல சார், எல்லா நாட்டிலையும் தான். அப்ப உழைப்பவனை கேவலமாகவும் உறிஞ்சுபவனை போக்கி புகழ்கிற நாடு இந்தியா இருக்குமே. ஆனால் எத்தனை மோடி வந்தாலும் எத்தனை எடப்பாடி வந்தாலும் பண்ண முடியாது. சேலத்துல தலைவாசல்ல அந்த கரும்பு விவசாயிகள் பிரச்சனையில நீங்க அதை சிமெண்ட் போட்டு தர போனீங்க, கோட் ஷூட் போட்டு தர போனீங்க. அது உண்மையான ஒரு விவசாயியினுடைய மகனாக இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்களா? நீர்ப்பாசனத்துறையினுடைய முதன்மை செயலாளர்களையும் மத்திய அரசு அழைச்சிருந்துச்சு. அதுல ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களா? இந்த அரசு எடுத்துச்சா? இல்ல. இங்க செம்பரம்பாக்கம் ஏரியில போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் அப்படிப்பட்ட எப்படி பேசலாமா, இவர் மாற்றி பேசுகிறார். உள்ளூருக்குள்ள இருக்கிற தண்ணிய பிரச்சனையா பேச்சு வெளி மாநிலத்திலிருந்து மாநிலத்துக்கு வர வேண்டியது பாதிக்கப்படுது. வணக்கம். வணக்கம். தமிழகம் கர்நாடகா 50 ஆண்டு கால பிரச்சனை காவேரி பிரச்சனை எல்லாமே தெரியும். அதிமுகவில் அம்மையார் இருக்கும் பொழுது காவேரி பிரச்சனைகளை எப்படி கையாண்டாங்க, இப்ப இருக்க திமுக எப்படி அது போட்டியிட்டது சொல்ல முடியுமா சார்? காவிரி இதுக்காக அதிமுக அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள்லாம் இன்னும் வரைக்கும் அது எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்கிறது, சட்டமாகவும் வந்திருக்கிறது. நீங்க 2007 காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு பல ஆண்டுகள் போராடி அத அரசாங்க இதழ்ல வெளியிட வைப்பதற்கு அன்னைக்கு இருந்த உமாபாரதி அவர்கள் இந்திய நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவங்களோட போராடி அதிமுக அரசாங்கம் பெற்றது. இந்தியாவில 3வது பெரிய கட்சி, மாநில கட்சி 31 வருஷம் ஆண்ட கட்சியா இருந்தாலும் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக ஏறத்தாழ 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த கட்சி அதிமுக. அந்த அழுத்தத்தின்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. மத்திய அரசு அன்னைக்கு இசைவு தெரிவித்தது ஆளுமை மிக்க தலைவராக அம்மையார் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைக்காக. அதுக்கு பிறகு இன்னைக்கு மேகதாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அந்த மேகதாது பிரச்சனை பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் பசாவராஜ் பொம்மை அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 1000 கோடி பணத்தை ஒதுக்கினார். இவர்கள் வந்ததற்கு பிறகு அதை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சொன்னாங்க. அந்த PR சிவகுமார் அவர்கள் தான் ஒரு சொட்டு தண்ணியை கூட தரமாட்டோம் என்று சொன்னார். அந்த PR கூட்டணிதான் இருக்கிறாங்க. இவரை போய் அவங்க முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் பதவி ஏற்பதற்கு இவர்களை அழைத்திருந்தார்கள். தமிழக மக்களுக்கு இதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கபடி நீருக்கு கிருஷ்ணா அணை நீர் உபரி நீர்கள் மட்டும் தான் நாங்கள் அதுக்காக கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எங்க ராமநகர் மாவட்டத்தில் இருக்கிறது மேகதாது ஒரு புதிய அணை. இது கிட்டத்தட்ட பல்வேறு விவசாயிகள், பல லட்சம் விவசாயிகள் தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரி கேரளா இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இது ஏன் இப்படி ஒரு கோட்டை விட்டாங்க சொல்ல முடியும்? 4 மாநிலத்தினுடைய பிரச்சனை. இந்த 4 மாநிலத்தினுடைய அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் நீர்ப்பாசனத்துறையினுடைய முதன்மை செயலாளர்களையும் மத்திய அரசு அழைச்சிருந்துச்சு. அதுல ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களா? இந்த அரசு எடுத்துச்சா? இல்ல. நீங்க அவர் இங்க திருச்சியில பேட்டி கொடுத்துட்டு போறார், நாங்கள் அதை இது பண்ணுவோம், நாங்க ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம் என்று சொன்னார். தமிழகத்துக்கே அப்படி சொல்லிட்டு போறாருன்னா இந்த அரசின் மீது அவருக்கு எவ்வளவு அச்சம் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும், ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது யாராவது சொல்ல முடிந்ததா? அப்படின்னா இவங்க விவசாயிகளை பத்தி ஒரு எந்த விதமான கவலையோ அக்கறையோ அடிக்கடி சொல்றாரு. விவசாயியுடைய மகன் சொல்றாரு. ஆமா,
அப்படி ஆமா கரெக்ட் சார், விவசாயி மகன் தான் நீங்க சொல்றீங்க. ஆனா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட உங்க ஊர் திருவாரூருக்கே போலையே, அப்ப யார் விவசாயி மகன்? ஆனா உங்க ஊர்லயே எதிர்கட்சி தலைவர் போயிட்டு வந்தாரு. இன்னொன்னு, சேலத்துல தலைவாசல்ல அந்த கரும்பு விவசாயிகள் பிரச்சனை இல்ல, நீங்க அதை சிமெண்ட் போட்டு தர போனீங்க, கோட் ஷூட் போட்டு தர போனீங்க. அது உண்மையான ஒரு விவசாயினுடைய மகனாக இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்களா? அந்த எண்ணம் வருவோம் முதல்ல. இன்னைக்கு விவசாயிகள் உண்மையிலேயே காலம் முழுவதும் நீங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அதாவது இவர்கள் பாவம் ஒண்ணும் தெரியல, விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும். என்ன, அவர்கள் விளைவித்த பொருளை அதை வணிகம் செய்ய தெரியல சார். விவசாயிகள் இந்த யூடியூப் சேனல்ல நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, கொரோனா காலகட்டத்துல துணை ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கையா நாயுடு தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல அப்ப இன்னைக்கு 142 கோடி மக்கள், உலகம் முழுவதும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு, பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, ராம்விலாஸ் பாஸ்வானை இழந்தோம். ஏன்னா அவருக்கு தான் உணவுத்துறை அமைச்சராக இருந்து உலக நாடுகளில் இருந்து உருளைக்கிழங்கை எங்கிருந்து எந்த கப்பல் வழியாக எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும், அரிசி எங்க கொண்டு வரணும், தேர்கிண்ணம் என்று சொல்லக்கூடிய கியூபாவிலிருந்து நம்ம சீனியை எப்படி கொண்டு வரணும் என்று அவருக்கு தான் தெரியும். அவர் அப்ப இல்ல. ஆனாலும் விவசாயிகளுடைய உற்பத்தியை வைத்து தன்னிகரற்ற ஒரு மாநிலமாக இந்தியா நடந்தது அன்னைக்கு. ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு விவசாயிகள் தான் உற்பத்தி செய்ததை தானே கொண்டு போய் விற்றார்கள். அதனால் மக்களுக்கும் மலிவு விலை கிடைச்சிச்சு, விவசாயிகளுக்கும் லாபம் கிடைச்சிச்சு. அதை தயவு செய்து செய்யுங்கள். விவசாயிகளே நெல்லை உற்பத்தி பண்றாங்க சார். உற்பத்தி பண்ண நெல்ல ஒண்ணு கூட வச்சுக்கிறாம இவங்க போய் வித்துடுறாங்க. வித்துட்டு இவங்களே அரிசி 25 கிலோ 1600 ரூபாய்க்கு இவங்களே வாங்குறாங்க. 70% பேர் விவசாயிகள் கொண்ட இந்த நாட்டில் உங்கள் தேவைகளை நீங்க அந்த நெல்லவே நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா விலை குறையும்ல. அது யாரும் அது முன்னெடுக்க வருது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்க ஊர்ல ஒரு சாக்கு நிறைய சொரக்காய், அந்த சொரக்காய ஒரு சாக்கு நிறைய போட்டு 30-40 சொரக்காய் இருக்கும், 5 ரூபாய்க்கு வாங்குறார்கள். மனசாட்சி இல்லாத இந்த மனிதர்கள் 5 ரூபாய்க்கு. நான் பார்த்தேன் அத. ஆனா இங்க ஒரு சொரக்காய் 40 ரூபாய் 1/4 கிலோ. ஆக எங்கோ ஒரு இடத்துல கொள்ளை நடக்கிறது. அது விவசாயிகளுக்கு தெரியல. சுரண்டப்படுறாங்க, ஏமாற்றப்படுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார்கள். எப்பயுமே 2 இனம் தான். ஒண்ணு உழைக்கிற இனம், இன்னொன்னு அந்த உழைப்பவனை உறிஞ்சுகிற இனம். 2 தான் நடக்குது. வர்க்க பேதம் எதுவுமே இல்லை இந்த நாட்டுல சார், எல்லா நாட்டிலையும் தான். அப்ப உழைப்பவனை கேவலமாகவும் உறிஞ்சுபவனை போற்றி போகிற நாடு இந்தியா இருக்குமே. ஆனால் எத்தனை மோடி வந்தாலும் எத்தனை எடப்பாடி வந்தாலும் பண்ண முடியாது. சரி, இந்த அந்த அணைக்கட்டு விவகாரம் எதை நோக்கி போகணும்னு நீங்க எதிர்பார்க்க? இது அரசியல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நீர் ஆதாரத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் கட்சிகள் காவிரி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றாங்க. தொடர்ந்து 50 ஆண்டு காலம் நீதிபதி கூட ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. 50 ஆண்டு திரும்பி அதிகமா வந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப என்ன, இங்கதான் நிக்குது அப்படின்றாரு. ஆனா அங்க ஒவ்வொரு வருஷமா நீர்ப்பாசன பகுதியை உயர்த்திட்டே இருக்காங்க, பாசன பகுதி கூடிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய உபரிநீர் தான் நீங்க அனுப்பலாம். உச்ச நீதிமன்றத்தை அவங்க மதிக்கலையே கர்நாடக அரசு. அப்படின்னா உச்ச நீதிமன்றம், இந்திய பாராளுமன்றம் அவங்க சொல்றதெல்லாம் மதிக்கலன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் விளை போகுகின்ற எது வேண்டுமானால் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிற அரசியல் அதிகமா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. PR சிவகுமார் நீங்க அவங்க மேலையிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா நாங்க எங்கள் முடிவில் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இங்க காங்கிரஸ் வாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சார், இவங்க அங்க காவிரி பிரச்சனைக்கு போயிட்டீங்க சார், இங்க செம்பரம்பாக்கம் ஏரியில போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் அப்படிப்பட்ட இப்படி பேசலாமா, இவர் மாற்றி பேசிக்கிறாங்க.
உள்ளூருக்குள்ள இருக்கிற தண்ணியை பற்றிய பேச்சு வெளி மாநிலத்திலிருந்து மாநிலத்துக்கு வர வேண்டியது பாதிக்கப்படுது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் தான் நம்ம மேட்டூர் அணையை சரியாக ஜூன் மாசம் திறந்திருக்கோம். அப்படின்னா சரியான நேரத்துல தண்ணி வருது, அங்க விவசாயிகள் எல்லாரும் குறுவை சாகுபடி பண்ணுவாங்கல்ல, மகசூல் கூடுமில்ல. அப்படின்னா அதுக்கு உண்டானது நீங்க தயார் பண்ணணும்ல. ரொம்ப கவனத்தோட இப்பதான் ரொம்ப யோசிச்சு ஒரு பொய் சொல்றாங்க. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்லுகிறார், இல்ல இல்ல நாங்க நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17% 22% பட்டை தீட்டப்பட்டதாக இருக்கிறது, அது இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அது முக்கியம் இல்ல. அங்க ஒரு மூட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. அதுல நெல் கொள்முதல் அரசு என்ன செய்ய வேண்டும், விவசாயிகள் மகசூல் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கல்ல, அது அந்த விஓக்கு தெரியாதா? மழை காலத்துல இவ்வளவு பேசுறது இந்த அரசாங்கம் மழை காலத்துல ஏன் முளைக்கிற அளவுக்கு நெல் முளைத்து வீதியிலே கொட்டும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. இது தீர்வு கிடைக்காது. இல்ல மக்களிடத்துல கொண்டு அங்க போய் அந்த நெல் கொள்முதல் பண்ணதை கொண்டு வந்து அவங்க நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு இல்லவா அவங்க கொண்டு போகணும் சார். அது இல்லையா? ரெண்டாவது, சுடுகாட்டுல போய் பணத்தடிக்கிற இடத்துல நெல்லை வச்சிருக்காங்க சார். என்ன சார் இது? கொடூரமான ஒரு சம்பவம். அப்போ இந்த அரசு எவ்வளவு மெத்தன போக்கோட. இன்னொன்னு சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அங்க போறார், திருவாரூருக்கு போறாரு. ஆனால் அந்த நெலஞ்ச நெல்மணிகள் நாசகரமான நெல்மணிகளை கொண்டு ஒரு அதிகாரி தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சரிடம் காட்டுகிறார். பாத்தீங்களா? இதாய பாதிக்கப்பட்டது. அப்போ உண்மையான களத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறது அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குதுன்னா விவசாயிகள் மரியாதை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த காவிரி விஷயத்தை பொறுத்தளவில் இது இந்த தமிழ்நாட்டுல அதிமுக திமுக என்றது கிடையாது. காவேரி பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சவங்க சட்டமன்றத்துல பெரும் பிரளயத்தை கிளப்பியது ஜெயலலிதா. அதனால அவ்வளவு விஷயத்தை நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கும் அந்த தமிழ்நாட்டுல பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் எப்படி சார் நீடிக்கும் வாழும்? மக்களுடைய கோரிக்கைகள் ஏத்துக்கிட்டா தான். அப்ப மக்களின் கோரிக்கையை ஏத்துக்கலன்னா அரசியல் கட்சிக்கே வேலை இல்லை. இன்னைக்கு அதான் நடக்க போகுது இப்போ. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மேகதாது அணை என்பது ஜீவாதார பிரச்சனை. 7-8 மாவட்டங்களுக்கு அது நீங்க அங்கிருந்து குடகுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க கடலுக்கு போறது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 8 மாவட்டங்கள் அதுல இருக்கிறது மட்டும் இல்ல. ஜீவகாருண்யம் போற்றுகின்ற தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய நெல்லை பாதுகாக்க முடியாத அரசாங்கம் இந்த காவிரி இதுல எப்படி தடுத்துரும்? நிச்சயமா இதுக்கான தீர்வு 2026 தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த புதிய அரசு ஏற்படுத்தி தரும். காவேரி பிரச்சனைகள் என்றாலே அதிமுக தான் எப்பவுமே ஸ்கோர் பண்ணும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அது தீர்வு வழங்குகிற பெருமை அதிமுகவை சார்ந்ததுதான். விவசாயிகள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க சார். நிச்சயமா நல்லதே நடக்கும் என்று நான் நம்புவோம். நன்றி.